நாமளும் சீக்கிரம் அழுந்துட மாட்டோம். ஆனால் அது என்னையே அறியாமல் எனக்குள்ளார ஒரு ஏதோ நம்ம வீட்டில் ஒருத்தரை இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. இங்கே தான் இருந்தேன். அவங்க பொண்ணை பார்த்து பேசுகிற இதோ, பையனை பார்த்து பேசுகிற இதோ, பூர்ணிமாவை பார்த்து பேசுகிற இதோ. ஏன்னா முதல் படத்தில், என்னுடைய முதல் படத்தில் அவங்க தான் ஹீரோயிங்க. பார்க்க முடியல. என்ன என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. இந்த பாக்யராஜ் ஒரு ரூமில் உட்காந்துருப்பார், அந்த ரூம்லேயே உட்காந்துருந்தாங்க. வா அதெல்லாம் சொல்ல என்ன பண்ணாலும் அவங்க நமக்கே இவ்வளோ இருந்தா, அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூடவே வாழ்ந்தவங்க. பையன் ஒருத்தர் இருக்கான் வேற, அவன் அப்படியே தேடி தேடி வர்றான். ஏன்னா அன்னைக்கு அந்த கூட்டத்தில் அவனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் நான் போகும்போது அந்த பையன் அப்படியே வருவான். போய் அவன் என்னென்னமோ பண்ணுறான். அதெல்லாம் அவங்க பொண்ணு வீடியோ காமிச்சது. அவனை நினச்சா எனக்கு, பேரனை நினச்சா எனக்கு பயமாக இருக்குன்னு உள்ளே போய் கதவை சாத்திட்டு சாயந்தரம்குள்ளார கதவை சாத்திட்டா உள்ள சாத்திட்டு என்னமோ பார்த்துட்டு இருக்கிறான். எதுவும் பிரமத்தி குடிச்சவனாட்டா. நீங்கள் ஒரு டீடோட்லர்னு சொல்கிறீங்க சார். ஆனால் அவர் வந்துட்டு ஒரு பாயிண்டில் வந்துட்டு செயின் ஸ்மோக்கராக இருந்திருக்காரு பாக்யராஜ் சார்ன்றதை நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா அதெல்லாம் வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்ட்டு? அது கெடுதல் தான். நான் சாப்பிடாம இருந்ததுக்கு காரணம் எனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி இருந்திருக்கலாம். அவர் சாப்பிட்டதுக்கு காரணம் அவர் இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி இருக்காங்க. ஒரு இடத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தி தானே ஆகணும். யாராக இருந்தாலும் இனிமேல் முடியாதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நிறுத்துவாங்க. அது எப்போ அவருக்கு தோணுதோ அவர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு. நான் சிகரெட் மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் பாடும் பாடல் ஷூட்டிங் நடக்குது. சிவகுமாரன் தான் அதில் ஹீரோ. அவர் சிகரெட் குடிக்கிறத பார்த்து, எப்பா நம்ம ஊருக்காரன் இவ்வளோ குடிக்கலாமா அப்படின்னு கேட்டார். இனிமேல் குடிக்கலிங்கன்னு சிகரெட்டை போட்டு அடிச்சா இன்னைக்கு 43 வருஷம். உங்களை சொன்னது சிவகுமார் சார் தான். அதுக்கான அருகதையான ஆள் அவர் சொன்னா கேட்கணுன்ற அந்த ஒரு கேட்கணும் நமக்கே தோணுது இல்லையா? இப்போ அவருக்கு நீங்கள் ஒரு சாரி இல்லை ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா எதுக்காக சாரி சொல்லுங்க, எதுக்காக தேங்க்ஸ் சொல்லுங்க? ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் சாரி கேட்பேன். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. சுந்தரராஜன் சார் நாங்கள் பார்த்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக உடஞ்சி அழலாம் மாட்டார். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டைரக்டர், ஒரு வெட்டரன் டைரக்டர், அப்படி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் இப்படி ஒரு பாலிய ஸ்நேகிதன் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் மெசேஜில் பார்த்தபோது உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயும் நீங்கள் உடஞ்சி போய் அழுதிங்களா? அது நாமளும் சீக்கிரம் அழுதுட மாட்டேன். ஆனால் அது என்னையே அறியாமல் எனக்குள்ளார ஒரு ஏதோ நம்ம வீட்டில் ஒருத்தரை இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அதை நீங்கள் அவரை பார்க்க வரும்போதே நம்மளால் அதுக்கு முன்னால் அவர் முகத்துக்கு முன்னாலேயே நிற்க முடியல. கண்ணை எடுக்கிறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த இதெல்லாம் ரொம்ப நம்ம நினைக்கல. எவ்வளவோ நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் எல்லா விஷயத்துலையுமே எப்பவுமே நான் ஜாலியாக தான் இருப்பேன். சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் எந்த விஷயத்தையும். நீங்கள் அந்த நாள் அன்னைக்கு அவங்க குடும்பத்தை போய் பார்த்துருப்பீங்கல்ல சார். அவர் ஃப்ரெண்டாக உங்ககிட்ட நிறையா சொல்லியிருப்பார் ஃபேமிலி பற்றி, அவர் ஒரு பிள்ளைய பற்றி, அவரோட நெருங்கின சொந்தங்களை பற்றிலாம். அங்கே போயிட்டு அங்கே பூர்ணிமா மேம் திரும்பி 5 நிமிஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஃபீல் பண்ணதை நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். நிறையா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட. நீங்கள் அந்த நிமிஷத்தில் போய் அவருக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆறுதல் சொன்னீங்க? பார்க்கவே இல்லை. அந்த தைரியம் எனக்கு இல்லை. அங்கேயே தான் இருந்தேன். அவன் பொண்ணை பார்த்து பேசுகிற இதோ, பையனை பார்த்து பேசுகிற இதோ, பூர்ணிமாவை பார்த்து பேசுகிற இதோ. ஏன்னா என்னுடைய முதல் படத்தில் அவங்க தான் ஹீரோயினியா பயணங்கள் முடிவுகளில் நடித்தாங்க. பார்க்க முடியல. என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. இந்த பாக்யராஜ் ஒரு ரூமில் உட்காந்துருப்பார், அந்த ரூம்லேயே உட்காந்துருந்தேன் நான். அந்த உள்ளுக்குள்ள ஒரு ரூம். அந்த ரூம்லேயே உட்காந்துருந்தேன். அதெல்லாம் சொல்ல என்ன பண்ணாலும் அவங்க நமக்கே இவ்வளோ இருந்தா, அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூடவே வாழ்ந்தவங்க. பையன் ஒருத்தர் இருக்கான் வேற, அவன் அப்படியே தேடி தேடி வர்றான். ஏன்னா அன்னைக்கு அந்த கூட்டத்தில் அவனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் நான் போகும்போது அந்த பையன் அப்படியே வருவான். போய் அவன் என்னென்னமோ பண்ணுறான். அதெல்லாம் அவங்க பொண்ணு வீடியோ காமிச்சது. அவனை நினச்சா எனக்கு, பேரனை நினச்சா எனக்கு
அவங்க பையன் உன்னோட பையன் பயமாக இருக்குன்னு உள்ளே போய் கதவை சாத்திட்டு சாமி ரூமுக்குள்ளார கதவை சாத்திட்டான் உள்ள சாத்திட்டு என்னமோ பார்த்துட்டு இருக்கிறான். எதுவோ பிரம்மத்தி பிடிச்சவனாட்டா அந்த சின்ன பையன் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோ நெருக்கம் தாத்தாவோட. ஆமாம், அதனால் அவங்களும் இங்கே வர்றதா இருந்தது, மருமகளும் இங்கே வர்றதா இருந்தது. அங்கே வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும், அந்த பையனை விட்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு இல்லை. எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்த்தானா அந்த பையன் மறுபடியும் இது பண்ணுவான். அதனால் நாங்கள் இல்லை அப்படின்னா எனக்கு அச்சந்தான். பூர்ணிமாவுக்கு கூட அவங்களையும் பையனையும் கூப்பிட்றது கூட அவங்க வரலனாலும் நம்ம இதை பண்ணிடுவோன்னு தான் நம்ம பிளான் பண்ணோம். நேராக சிவகுமார் அண்ணனுக்கு போனேன் வீட்டுக்கு. பாப்பாண்ணா அவரும் நம்ம டைரக்ஷனில் நான் பாடும் பாடலில் படம் பண்ணியிருக்காரு. நான் தேவையில்லாமல் நான் போக மாட்டான், ஃபோனில் பேசுவான். என்னப்பா வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறேன்னா அப்புறம் உட்காந்து பேசினேன். மேட்ரு இதுன்னா நீங்கள் வந்து நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க, அவர் ரொம்ப மரியாதையான ஆள், நீங்கள் வந்து திறந்தீங்கன்னா நல்லதுன்னு வரேன்னாரு. அதே மாதிரி கலந்துக்கிறாரு. கலந்துனா ஒரு 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 நல்ல மனிதர். அதனால் அந்த அந்த இதையவே வச்சு எல்லாம் ஓப்பன் பண்ணி முடிச்சுக்கலான்னு நினச்சோம். ஆனால் அவங்க வர்றாங்க, இந்த பூர்ணிமாவும் அவங்க பையன் 2 பேர். ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் இந்த பவானி கூடுதுறையில் அங்கே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கோயம்புத்தூர் இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது நடந்ததுன்னா அந்த மாதிரி ஈமிக்கிரகை பண்ணும்போது அங்கே தான் போய் பண்ணுவாங்க. சாந்தினு வந்து அந்த சாம்பல் வந்து நம்ம ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வர வேண்டாம், நான் காரில் அப்படியே வந்துடுறேன்னு சொல்லி வந்துட்டாங்க அவங்க. நீங்கள் நைட் எப்போவுமே நான் அவர்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், 3 நாளாக பேசிகிட்டு இருந்தேன், அப்போ கூட 10 மணிக்கு பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த அடுத்த நாள் நைட்டே அவர் இல்லை அப்படின்னும் போது அந்த நைட்டு அந்த இரவை கடக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அவர் இருக்காரு, அவரோட உடல் அங்கே தான் இருக்கானா அவர் இல்லைன்ற போது அந்த இரவு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் ஒரு நண்பராக ஃபோன் பேசிட்டு வச்சுட்டு. அது எல்லாத்துக்கும் ஒரு இயல்பு தானே. குடும்பத்தில் ஒரு தலைவன் தவறுனா எப்படி இதாகுதோ அந்த மாதிரி அந்த வருத்தம் ஒரு நாள் போகல, அதுக்கு 10 நாள் ஆச்சு எனக்கு. ஏன்னா தினம் போய் அவர் போட்டோவுக்கு முன்னால் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு யாரோ வைரமுத்து வர்றாரு, எல்லாம் வர்றாருன்னு தெரியுது. வைரமுத்து எனக்கு ஃபோன் பண்ணார், நீங்கள் அங்கே வந்துடுங்க, நான் இல்லை அங்கே தான் இருக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டில் காரியம் பண்ணுற வரைக்கும் டெய்லி அங்கே இருந்தேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா அவங்க வெளியே எங்கேயும் வேறு வேலைகள் செய்ய முடியாது. அதனால் அவங்க இது பண்ணாங்க. அது வரைக்குமே அதில் கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்ச்சியை அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ண பிரகாரம் இங்கே வந்து கோயம்புத்தூரில். நீங்கள் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த டைரெக்ஷன், இந்த ஹீரோ ஆகிறது, இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவரும் நீங்களும் கண்டிப்பாக டைரெக்ஷனில் தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சும் போது அவர் வந்து ஹீரோ ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தீங்க. இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. பட் அந்த ஒரு ஃபேஸ் எப்படி இருந்துச்சு? அப்போ வந்துட்டு உங்கள் மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சாங்க மக்கள். இல்லை இவங்க 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் வந்துட்டு சாருக்கு பொறாமையாக இருக்குமோ, அவர் மேலே காம்படிஷனாக நினைக்கிறாரோ, இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேச்சுக்கள் வந்துட்டு இருந்தது இல்லையா? அதெல்லாம் நீங்க வந்துட்டு எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி கவலையே பட மாட்டேன். அப்படி இல்லையே, உண்மைங்கிறது நெருப்பு, அது சுட்டே தீரும். அப்ப அப்படி சொன்னா நானும் பாக்யராஜ் மட்டும் ஏன் பேசிட்டே இருக்கிறோம் தினம் பார்க்க? அந்த 3 வருஷம் பேசாம இருந்ததுக்கான காரணம் சார், அதுக்காக அவர் டைரக்டர் ஆயிட்டாரு. நம்ம வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரா எல்லாமே 16 வயதில் கிழக்கே ரயில், கன்னிப்பருவத்தில், சிகப்பு ரோஜாக்கள், நிறமாறாத பூக்கள், புதிய வரப்புகள், இது வரைக்கும் நம்ம அவர் கூடவே நான் யார்கிட்டையும் அசிஸ்டண்ட் அவன் சொல்லுவான், இங்கே போடா அங்கே நான் சொல்லியிருக்கிறேன், நீ போய் அங்கே டைரக்டரை அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்க அப்படின்னலாம் சொல்லுவார். நான் போக விரும்பலை, இவனை விட்டு போகணும்னு நம்ம தோணலை. இவன் டைரக்டர் ஆகும் போது நம்மளை அப்படியே டைரக்டரு கிருஷ்ணன் பஞ்சு மாதிரி இரட்டை டைரக்டர் மாதிரி ஆயிடலான்னு நினச்சனே ஒழிய, நான் இவனை விட்டு அவன் எவ்வளவோ சொல்லி இப்போ போய் தனியாக இவனுடைய கருத்தை சொல்லிட்டு நம்ம போய் நம்ம கருத்தை தனியாக சொல்லுவோன்னு இருந்தது. ஆனால் அது நான் அதுக்கு விட்டு கொடுக்கல. ஆனால் அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாருங்கிற இடம் வரும்போது தான் அப்போ இந்த ரூட்டுக்கு போயிட்டாருன்னா நம்ம இடம் வெற்று இடமா போயிடும். இவனால அவரை ஓவர்டேக் பண்ணவே கூடாது, அவர் போகிற வழியிலேயே நம்ம பின்னாலேயே போகணும்னு நினச்சான். இப்போ எனக்காக ஒரு வாழையை நான் பண்ண வேண்டியது ஆகிப்போச்சு. அப்போ எனக்கு கதை பண்ணும்போது வரமாட்டேங்குது. ஏன்னா அவர் கூடவே இருந்து எல்லாமே பண்ணும்போது என்ன இது, இப்போ யாராவது
செய்தி வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், தினம் ஃபாலோ பண்ணால் அவங்களுடைய வாய்ஸு அவங்களுடைய டைமிங் எல்லாம் நமக்குள்ளார பூந்துக்கும். அது எப்போவுமே அது சைக்கலாஜிக்கலாக அந்த மாதிரி வரும். அப்போது நம்ம கதை பண்ணால் அப்படி வரமாட்டேங்குது. அவர் வந்து சீரியஸான இடத்துல காமெடி பண்ணுவார், நான் காமெடியாக பண்ணி அதை சீரியஸ் ஆக்குவேன். அப்படி ஸ்க்ரீன் பிளேவை மாற்றி எழுதுறதுக்கே எனக்கு 2-3 வருஷம் தேவைப்பட்டது. நீங்க ஒரு டீடோட்லர்னு சொல்றீங்க சார். ஆனா அவர் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு செயின் ஸ்மோக்கரா இருந்திருக்காரு பாக்யராஜ் சார்ன்றதை நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா இதெல்லாம் வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்ட்டுலாம்? இல்லை நான் அது அவங்களுடைய இஷ்டம் தானே. அதனால அதெல்லாம் அது சிகரெட் குடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறதுனால என்ன அப்படின்னா அவன் உடம்புக்கு தான் கெடுது. ட்ரிங்க்ஸு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒரு 2 லார்ஜ் சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாப்பிடவே வேண்டான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, அதை எவனும் கேட்க மாட்டான். சாப்பிடவே வேண்டான்னு சொல்லியிருக்காங்கல்ல, 2 லார்ஜ் சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அது கெடுதல் தான். நான் சாப்பிடாமல் இருந்ததுக்கு காரணம் எனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி இருந்திருக்கலாம், அவர் சாப்பிட்றதுக்கு காரணம் அவர் இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி இருக்கா. ஒரு இடத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தி தானே ஆகணும். யாராக இருந்தாலும் இனிமேல் முடியாதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நிறுத்துவாங்க. அது எப்போ அவருக்கு தோணுதோ அப்புறம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு. நான் சிகரெட் மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன், சிகரெட்டை குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் பாடும் பாடல் ஷூட்டிங் நடக்குது. சிவகுமார் அண்ணா தான் அதில் ஹீரோ. அவர் வந்து சிகரெட் குடிக்கிறத பார்த்து, எப்பா நம்ம ஊருக்காரன் இவ்வளோ குடிக்கலாமா அப்படின்னு கேட்டார். இனிமேல் குடிக்கலிங்கன்னு சிகரெட்டை போட்டு அடிச்சா இன்றைக்கி 43 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ உங்களை வந்துட்டு சொன்னது வந்து சிவகுமார் சார் தான். அதுக்கான அருகதையான ஆள் அவர். அவர் சொன்னா கேட்கணுன்ற அந்த ஒரு கேட்கணும்னு நமக்கே தோணுது இல்லையா? அவருக்கு ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி அவர் சொன்னால் சரிண்ணா அப்படின்னு. ஏன்னா அது கரெக்ட் இல்லைன்னா அவர் சொல்ல மாட்டார். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அவருக்கு நீங்க ஒரு சாரி இல்லை ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா எதுக்காக சாரி சொல்லுங்க, எதுக்காக தேங்க்ஸ் சொல்லுங்க சார்? ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் சாரி கேட்பேன், எல்லாத்துக்கும் சாரி. ஏதாவது ஒரு நிகழ்வு எங்களுக்காக இந்த விஷயத்துக்காக அவர்கிட்ட இப்போ அவர் இல்லை எனக்கு சாரி கேட்கணும்னு தோணுது இல்லை, அப்படி ஒரு சம்பவத்தை நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டதே இல்லை. தேங்க்ஸ் சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும்னா அவன் எடுத்த படங்களை பார்த்து, இது நம்ம படம்லாம் பார்த்து, அந்த 7 நாட்கள் படம் பார்த்து, எல்லா படமே நமக்கு எனக்கு ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சா தானே. அவங்களோட கதையில் டிஸ்கஷனில் படம் பார்த்துட்டு ஏன்டா இந்த படம் அப்படியே சொல்லிடுவேன், வந்து பார்த்துடுவேன். முதல்ல பார்த்துட்டு அதுன்னா நல்லா இருக்கும்பேன், எனக்கு அபிப்பிராயம் இருந்தால் சொல்லிடுவேன். அப்படி பார்க்கும்போது அந்த மௌன கீதங்கள் படம் என்ன ரொம்ப இது பண்ண படம் வந்து இது நம்ம அது பாலகுமாரன் இது பண்ணார். அந்த கிளைமேக்ஸு ஒரு ஐயர், ஒரு இந்த பையன் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளனுடைய பையன், அது ரெண்டுமே அதை கொண்டு வந்து சேர்த்தும் போது நான் அவர்கிட்ட ஒரு தடவை சொன்னேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு பையன் வந்து 53 மார்க் வாங்கியிருக்கான், டாக்டர் சீட்டுக்கு இடம் வேணும். அவன் வந்து செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய பையன், இது நடந்த மேட்டர். இது 53 மார்க் வாங்கியிருக்கான். இன்னொரு பையன் பிராமணன் பையன், அந்த பையன் வந்து 92 மார்க் வாங்கியிருக்கான். ஒரே ஒரு சீட்டு டாக்டர் சீட்டு இருக்குது. அது வந்து இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி பையனுக்கு கொடுக்க சொல்லி பெரியார் உண்ணாவிரதம் இருக்கார். கலெக்டர் வர்றாரு, அவர்கிட்ட கேட்குறாரு. இது நடந்து கேள்விப்பட்டு புத்தகத்தில் இருந்து படித்து நம்ம பெரியார் மேலே ஒரு மரியாதை ஏற்பட்டு உண்ணாவிரதம். கலெக்டர் வந்து கேட்குறாரு, 53 மார்க் வாங்கினதுக்கு சீட்டு கொடுக்குறதா, 93 மார்க் வாங்கினவனுக்கு சீட்டு கொடுக்குறதா அப்படின்னா. யாரா 93 மார்க் வாங்கினேன் அப்படின்னா, அவன் ஒரு ஐயர் பையங்க அப்படின்னா. ஐயர் பையன் 93 மார்க் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க அப்பா படிச்சிருக்கா, அம்மா படிச்சிருக்கு, தாத்தா படிச்சிருக்கு, பாட்டி படிச்சிருக்கா, அண்ணன் படிச்சிருக்கு, தம்பி படிச்சிருக்கா, அண்ணி படிச்சிருக்கா, தம்பி பொண்டாட்டி படிச்சிருக்கிறான், மாமா படிச்சிருக்கா, தாய் மாமா படிச்சிருக்கா, எல்லாரும் படிச்சிருக்காங்க. அவனுக்கு சொல்லி தருவாங்க, 93 மார்க் வாங்குவான். இவன் செருப்பு தைக்கிற தொழிலாளி, இவன் பரம்பரையிலேயே வந்தால் 53 மார்க்கு வாங்கியிருக்கிறான், இவனுக்கு முதல் டாக்டர் சீட்டு கொடுங்க அப்படின்னா. என்னங்க செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கலெக்டர் கேட்குறாரு. அவர் சொல்கிறார், செருப்பு தைக்கிறவனா அவன் மனுஷன் கிடையாதா? செருப்பு தைக்கிறவனா அவன் முன்னால் வரக்கூடாதா? ஜாதி ஒளியணுன்னா அவனுக்கு சீட்டு கொடுத்தா என்ன? அவன் 53 மார்க் வாங்கணும்னு. அப்போ அப்படி இருந்தாலும் கூட 53 மார்க் வாங்கணும்னு சீட்டு கொடுங்க. செருப்பு தைக்கிற தொழிலாளிங்கிறிய ராமன் வந்து
ராமர் வனவாசம் போகணும், 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டான். இது பெரியாரினுடைய வழக்கம். ராமர் 16 வருஷம் காட்டுக்கு போயிட்டான். பரதனா நாட்டை ஆள சொல்கிறான். அண்ணன் ராம உட்கார வேண்டிய இடத்துல நான் உட்கார மாட்டேன்னு சொல்லி பரதன் வந்து அண்ணனுடைய செருப்பை வச்சு நாட்டை ஆள்றான். ஒரு செருப்பு நாட்டை ஆளும்போது செருப்பு தைக்கிறவன் நாட்டை ஆளக்கூடாதான்னு கேட்ட தீர்க்கதரிசி பெரியார். ஒரு செருப்பு நாட்டை ஆளும்போது செருப்பு தைக்கிறவன் இந்த நாட்டை ஆளக்கூடாதான்னு கேட்ட தீர்க்கதரிசி பெரியார். நான் சொன்னேன், அது ஒரு அந்த தொழிலாளியாக இருந்தால் அந்த படம் என்னை பாதித்தது. அவங்க அதில் என் கண்ணே 2 போச்சுரா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவார். இது நம்ம படத்தில் குமரிமுத்து அப்படி ஒரு கேரக்டரு கிடைச்சிருக்காது. அப்படி வாழ்ந்த இது அந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் பண்ணேன். அந்த 7 நாட்கள்னு பார்த்தோன்னா அது பயணங்கள் முடிவதில்லை பார்த்தீங்கன்னா அதுவும் இதே மாதிரி கிளைமேக்ஸ் தான். இது உன் கதை இதாகாத மாதிரி அதே அதை சார்ந்த இது தான். இப்போ எல்லாம் அது மாதிரியாக இருக்குது, அது மாதிரியாக இருக்குது. அது ஏன் அது இது ஓடிச்சு? அது ஓடி இருந்தால் இது ஓடி இருக்கக்கூடாது இல்லையா? அப்படியும் ஓடுது. ஒரு வைதேகி காத்திருந்தால் படம் எடுத்துக்கிட்டா ஒரு விடோ வாழ்க்கை கிடைக்கலன்னு நினைப்பா, அந்த படமும் ஓடுது. விடோ வாழ்க்கை கிடைச்சி அந்த படமும் ஓடுது. நான் பாடும் பாடல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருந்து அவன் கேட்கும்போது கூட வேண்டான்னு சொன்னா அந்த படமும் ஓடுது. கல்யாணம் பண்ணிக்க ஆசை, ஒரு விடோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வைதேகி காத்திருந்தால ரேஷன் கடைக்காரன் லவ் பண்ணுறான். அதை வேண்டான்னு சொன்னாலும் கடைசியில் பார்த்தா கிளைமேக்ஸில் எந்த வெள்ளை சிலக்காரியோ ஒரு கோயிலுக்குள்ளார போகக்கூடாதோ அந்த கோயிலுக்குள்ளார போய் ரேவதி ஒரு தாலி எடுத்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு போச்சு விடுவான். அந்த படம் ஓடலையா? நான் பாடும் பாடல்ல 3 நாள் வாழ்ந்தாலும் என் கழுத்தில் தாலி இல்லாமல் இருக்கலாம், என் உடம்புல இருக்க எல்லா நரம்புமே ஒரு கட்டின தாலி தான் கிளைமேக்ஸில் சொல்லி இது பண்ணுவான். அப்போ அந்த 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 படம் ஓடிச்சு இல்லையா? அந்த விடோவுக்கு வாழ்க்கை வேணும்னு நினச்சிருந்தா போயிருக்கலாம். அவர் ஒரு நல்ல கதாசிரியர். நான் இப்படி தானே என் கேரக்டரை விடோ கேரக்டர் சொன்னேன், அதுவும் விடோ கேரக்டர் தான், இதுவும் விடோ கேரக்டர். இன்னொரு விடோ கேரக்டர் இன்னொரு கதை பண்ணால் அதுலேயும் அதுவும் ஓடுது. கடைசியில் கல்யாணம் பண்ணிக்குவான். ஏன்னா தன்னால் அவன் காலை இழந்து ஹேண்டிகேப்டு ஆயிடுவான். அதனால் அந்த கதையை கொடுத்து அதுவும் ஓடிச்சு. ஆக மொத்தம் என்னன்னா நம்ம சொல்கிற திரைக்கதையில் தான் ஒரு ஓடணுமே ஒழிய எந்த மேட்டராக இருந்தாலும் லவ் பண்ணுறாங்கிறது 1000 கதையில் வந்திருந்தாலும் எப்படி லவ் பண்ணுறான் அதை சொல்லு அழகாக சொன்னால் ஓடும். எல்லா லவ் டூயிட்டும் எல்லா படத்துலையும் லவ் டூயிட் வருது. இளையராஜா ஒவ்வொரு படத்துலையும் வரும்போது வேற டூயிட்டாக மாறுது இல்லைங்களா? நீங்கள் பாக்யராஜ் சருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா அவரோட படைப்புகளுக்காக தான் தேங்க்ஸ். ஆமாம். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university.